இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம தமிழில் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆயிருக்கு தி ரோட் படத்தோட கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் இந்த படத்துக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ஸ் இல்லையே பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி மதுரை பைபாஸில் போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அவங்களோட வண்டி பஞ்சர் ஆனதால அங்கே இருக்க ஒரு நபர் உதவியோட அந்த பஞ்சரை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை அப்படின்னு மாதிரி காமிக்கிறாங்க. அந்த நபர் தன்னோட தங்கச்சி கல்யாணத்துக்கு தான் மனைவி கிட்ட இருக்க நகை கொண்டு போறாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். இதனாலதான் சண்டை அப்படின்னு மாதிரி தெரியாது. கட் பண்ணி பஞ்சரை போட்டு விட்டுறாங்க. அந்த வண்டி வேகமா போய்கிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாத்தீங்கன்னா நின்று போகுது. என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னந்தனியா நின்றுகிட்டு இருக்கோமே அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கணவன் மனைவி பாத்தீங்கன்னா அந்த சைடா வராங்க. இவங்க நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்து என்னம்மா என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க. இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க. இப்போ இங்க மெக்கானிக் வர்றது கஷ்டம், ரொம்ப தூரத்துல இருக்காரு, நீங்க காரை கொண்டு போறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. அந்த கணவன் இருக்காரு இல்லையா, அவர் இவங்க கூட போய் அந்த மெக்கானிக்க கூட்டு வரேன் அப்படின்னு மாதிரி கிளம்புறாரு. இவங்களுக்கு அதாவது உள்ள இருக்க லேடிக்கு உறுதுணையா இருக்கட்டும் அவங்க கூட இருந்த லேடியை உட்கார வச்சுட்டு போறாங்க. அண்ட் இவங்களும் இந்த சைடு மெக்கானிக் ஷெட்டை தூக்கி போக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் தெரிய வருது இவங்க உதவி பண்றதுக்காக வரல, வேற ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்காங்க அப்படின்னு. இவர் திரும்பி தன்னோட மனைவி கிட்டே போகலான்னு ட்ரை பண்ண இன்னொரு சைடு அந்த காரை சுத்தி 4 பேர் சுந்துடுறாங்க. அண்ட் அவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்களை அந்த இடத்துல கொடூரமா கொலை பண்ண கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. மீரா அப்படின்றத உங்களுடைய பேர். ஒரு 8 வாரம் நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு மாதிரி டாக்டர் ரிப்போர்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி சொல்றாங்க. இவங்களோட மனசுக்குள்ள பயங்கரமான சந்தோஷம். அதாவது கூடவே டாக்டர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி நிலைமையில நான் ஒரு லாங் டிராவல் போகலாமா அப்படின்றத. காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட முதல் பையனான கவின் அப்படின்னு மாதிரி இருக்கும். அவனுக்கு பர்த்டே, அதனால கன்னியாகுமரி வரலையும் ரோட் ட்ரிப் பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு மாதிரி இருக்கும். அவன் வரலன்னா ரொம்ப சங்கடப்படுவான். எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியலன்னு சொல்ல அவங்க எக்காரணத்தை கொண்டும் நீங்க டிராவல் பண்ணக்கூடாது, இந்த வாட்டி பண்ண முடியலன்னா என்ன அடுத்த வருஷம் உங்களோட இன்னொரு குழந்தை கூட ஜாலியா டிராவல் போய்க்கோங்க, ஆனா இந்த வாட்டி நீங்க பாதுகாப்பா தான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லி அனுப்ப இவங்க என்ன பண்ணதுன்னு தெரியாம தன்னோட குழந்தைய போய் சந்திக்கிறாங்க. அவன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பியா இருக்கான். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் பாத்தீங்கன்னா நாங்க கன்னியாகுமரியில கார்லயே போக போறோம், அது எங்களுக்கு சூப்பரான அனுபவமா இருக்க போகுது அப்படின்னு மாதிரி எல்லார்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். சாப்பாடு சாப்பிடணும்னா கூட எனக்கு அந்த நாள் நினைச்சு சாப்பாடு இறங்கல அப்படின்னு மாதிரி தான் பேசிக்கிட்டே இருக்கான். அண்ட் இவங்களோட அப்பா அதாவது ஹீரோயினோட கணவர் பாத்தீங்கன்னா ஒரு வைல்டு போட்டோகிராஃபரா இருப்பாரு, ஊருக்கு எப்பயாவது வருவாரு அப்படின்னு மாதிரி தான் இருக்கும். இந்த விஷயம் தெரிஞ்சு தன்னோட மனைவியை வேகமா சந்திக்கிறாரு. கட்டி பிடிச்சி கொஞ்சல்கள் எல்லாத்தையுமே கொடுக்கு. ஆனா அப்பதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் பையன் ஞாபகம் இது, அவனுக்கு கன்னியாகுமரி போகணும்னு இருக்கு, ஆனா இந்த நிலைமையில ஒன்னு கூட்டு போக முடியாது இல்லையா. இதனால இவங்களோட பையன் கிட்ட போய் நம்ம வேணா பிளைட்ல போலாமான்னு கேட்டு பாக்குறாங்க. முடியவே முடியாதுன்றான். நான் கன்னியாகுமரி கார்ல தான் போய் ஆகணும், நீங்க என்ன ஏமாத்த கூடாதுப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போக இவங்க பாத்தீங்கன்னா இவன் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி ஷாப்பிங் எல்லாம் கூட்டு போறாங்க. கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே தெரியல. இதனால வீட்டுல இருக்க 2 பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயின் மட்டும் வீட்டுல இருக்கிற மாதிரியும் இவங்க 2 பேரும் அதாவது அப்பாவும் பையனும் டிராவல் பண்ணணும் அப்படின்னு மாதிரி தான். இதனால இதுக்கு அடுத்த நாள் திங்ஸ் எல்லாத்தையும் பக்காவா பேக் பண்ணிடுறாங்க. அண்ட் இவங்களுக்கு கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா இவங்களோட நெருங்கிய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட போன் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க. அதனால கூடவே அவங்க வந்தப்போ நீ தான் எல்லாத்தையும் கூட இருந்து பாத்துக்கணும், அவனுக்கு அம்மாவை மிஸ் பண்ற அப்படின்னு நினைப்பெல்லாம் வரவே கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லி பேசிக்கிட்டே இருக்கு. அவங்க ஒரு பக்கம் தன்னோட கணவரை பத்தி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்பெல்லாம் அவர் என்கிட்ட சரியாவே பேசுறது இல்ல, அவருக்கு ஏதோ அஃபேர் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனா அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் நடக்கல அப்படின்னு மாதிரி அட்வைஸ் பண்ணி இங்க வராங்க. இவங்க 2 பேரும் கிளம்பி சந்தோஷமா போகணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்றாங்க. அப்போ அந்த பையனுக்கு தன்னோட அம்மா விட்டு போகிறதுக்கு பயங்கர கஷ்டம். ஓடி வந்து கட்டி பிடிக்கிறான். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோமா அப்படின்னு மாதிரி சொல்லி 2 பேரும் டிராவல ஸ்டார்ட் பண்றாங்க. அதே சமயத்துல ஒரு தொழிலதிபரை பாத்தீங்கன்னா நமக்கு காமிக்கிறாங்க. வந்த வேலை முடிஞ்சது, நான் கார்ல என்னோட ஹோம் டவுனுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க இவரோட கோ எம்ப்ளாய் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி கிளம்புறாரு. இந்த சைடு இவங்க 2 பேரையும் காமிக்கிறாங்க. கார்ல போய்கிட்டே இருக்கும்போது அந்த பையன் பாத்தீங்கன்னா தன்னோட அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுவான். இதனால தன்னோட அம்மாவுக்கு நிறைய வாய்ஸ் நோட் எல்லாத்தையும் அனுப்பிக்கிட்டே இருக்கான். அவங்க ஒன்னா கேட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த சைடு கட் பண்ண அந்த தொழிலதிபர் கார்ல வந்துகிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அவர் வேகமா வந்துகிட்டே இருக்கும்போது தன்னோட பையன் கூட தான் பேசிக்கிட்டே இருப்பாரு. எல்லா விஷயங்களும் ரெடி ஆயிடுச்சாப்பா அப்படின்னு மாதிரி அந்த பையன் டாக் எடுக்க இவரும் ஆமான்னு தலையாட்டார். அந்த சமயம்னு பார்த்து ஒரு 4-5 பேர் வந்து இவரோட காரை வழிமறிக்கிறாங்க. இவரு தவறுதலா ஓட்டிட்டு போய் ஒன் வேல இருந்து இன்னொரு சைடு பக்கம் போக அந்த சமயம்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட கணவர் அவரோட குழந்தைய போய்கிட்டே இருக்காங்க இல்லையா, அந்த கார்ல மோதுறாங்க. 2 காரும் பயங்கர கிராஷ். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த குழந்தை இப்ப ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு மாதிரி தெரியுது. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவங்களோட ஹஸ்பண்டும் பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்கறாங்க. அவ பிரெக்னெண்டா இருக்கா, இதை எப்படி நான் அவகிட்ட ஷேர் பண்ண போறணும் அப்படின்ற மாதிரி தயக்கத்துல அவங்களுக்கு போன் பண்ணி 2 பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, வேகமா நீங்க கிளம்பி வான்னு சொல்ல அவங்க வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க. வந்து பார்த்தா தான் தெரியுது அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. ஆனா அந்த குழந்தையும் ஆல்மோஸ்ட் டெட் அப்படின்ற விஷயம் இவங்க வந்த நேரம் பார்த்து அந்த குழந்தையும் இறந்து போச்சு. இதனால இவங்களுக்கு என்ன பேசுது ஏது பேசுதுன்னு தெரியாம மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி பண்ணிக்குது. அந்த இடத்துல மயக்கம் போட்டு விட அப்படியே கட் பண்ணி ஒரு
காலேஜை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா மாயா அப்படின்ற ப்ரொஃபஸரை லவ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா இந்த நபருக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. இவர் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாரு. அங்க இவரோட நண்பர் பாத்தீங்கன்னா சைக்கிள்ல ஒரு வீட்டுக்கு கொண்டு போக வீட்டுல வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும். அது என்ன அப்படின்னா இவங்க அப்பாவோட 2ஆம் தாரத்து பையனா இருப்பார். முதல் தாரத்து பசங்க எல்லாருமே சொத்து வேணும் அப்படின்னு மாதிரி கேட்டு பிரிச்சு வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு மறுபடியும் இந்த வீட்டுல பங்கு வேணும் அப்படின்னு மாதிரி டெய்லி வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா சொத்தையும் அங்க இருக்கால மாயா அவங்க கிட்ட தானே கொடுத்துக்கிட்டு இருக்கா, எனக்காவது ஒரு நாள் ஒன்னு வச்சுக்கிறேன்டா அப்படின்னு மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்க இவர் எதுவுமே பேசாம தான் அப்பா உண்டு தா உண்டு அப்படின்னு மாதிரி இருக்கிற மனுஷன் அப்படியே கட் பண்ணி மறுபடியும் காலேஜ்ல காமிக்கிறாங்க. அந்த லேடி பாத்தீங்கன்னா இவர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரியுது. ஆனா கண்டுக்காத மாதிரியே இருக்க கடுப்பாயிட்டாங்க. அவனை எண்ணி ஒரே வாரத்துக்குள்ள கரெக்ட் பண்ணி காட்டுறேன், எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதை கண்டிப்பா நான் அடைஞ்சே தீருவேன்னு சொல்லி பயங்கரமான முயற்சிகள் எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாங்க. கண்டுக்கிறதாவே இல்லை. இதனால கடுப்பாக்குறாங்க. ஃபைனல் எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்கும்போது அவர் அந்த சைடா கிராஸ் ஆகிறத பாக்குறாங்க. இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி அவர் லைப்ரரிக்குள்ள போய் கதவை எல்லாத்தையும் சாத்திக்கிறாங்க. நான் உங்களை லவ் பண்றேன், என்ன ஏத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் அப்படின்னு நம்மளாம் கேட்க இவர் பாத்தீங்கன்னா நான் இந்த காலேஜ்ல ப்ரொஃபசர், நீ இந்த காலேஜ்ல படிக்கிற பொண்ணு, நம்ம 2 பேருக்கும் எட்டவே எட்டாது, நீ இங்க இருந்து போறதுதான் நல்லது அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்க எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. இன்னும் ஒரு வாரத்துல காலேஜ் முடிய போது என்ன ஏத்துக்கோங்க அப்படின்னு மாதிரி அவர் கம்பல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க கடுப்பாக்குறாரு. நான் இந்த இடத்துல ஒரு நல்ல ரெப்புடேஷனோட இருக்கிற ஆளு உன்னோட சில்லி லவ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என் பேரை கெடுத்துறாது அப்படின்னு மாதிரி பயங்கரமா திட்ட கடுப்பாயிடுறாங்க. நீங்க இந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது, உங்களோட ரெப்புடேஷனை கெடுக்கிற மாதிரி சில்லித்தனமா இருக்க என்னோட காதல் அப்படின்னு மாதிரி பயங்கர கோவமா நின்னுகிட்டே இருக்கு. வெளியே கதவை சாத்தி இருக்கதை யாரும் திறந்து விட்டுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அங்க இருக்க எல்லா டீச்சர்ஸும் பாத்துட்டாங்க. இவர் அங்க இருந்து போய்கிட்டே இருக்க பின்னாடி அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே வராங்க. இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு மீட்டிங்கை வச்சு மாயா தான் கிட்ட தப்பான முறையில நடந்துகிட்டாரு அப்படின்னு மாதிரி கேஸ கொடுத்துட்டாங்க. அங்க இருக்கிற பிரின்சிபலும் நல்லா யோசிச்சுக்கோமா, ஒரு தடவைக்கு 100 தடவை ஒருத்தரோட வாழ்க்கையே கெட்டு போகிற மாதிரி இருக்கு, நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு மாதிரி அவர் முன்னாடி நிக்க வச்சு ஏதாவது நடந்ததா அப்படின்னு மாதிரி கேட்க இவங்க கடுப்புல இருக்காங்க இல்லையா, அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன கெடுக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணாருன்னு சொல்ல இவர் கண் கலங்கி போயிட்டாரு. அப்படியே கட் பண்ணி போலீஸ் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இந்த விஷயம் இவரோட அப்பாவுக்கு இவரோட நண்பருக்கும் தெரிய வர கண் கலங்கி போயிட்டாங்க. நிறைய பணத்தை எல்லாத்தையும் கட்டி அவரை வெளியே கொண்டு வராங்க. நான் என்ன பேசுறதுன்னே தெரியாம கண் கலங்கி போய் அழ ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல உட்காந்து நான் எதுவுமே பண்ணலப்பா, என்ன ஏன்பா எல்லாரும் கேவலமா பாக்குறாங்க அப்படின்னு மாதிரி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. தாங்கிக்கவே முடியல. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்தாங்க இல்லையா, ஒரு 2 நாள் கோமால இருந்ததுக்கு அப்புறமா கண் முழிக்கிறாங்க. இவங்களோட வயிற்றுல இருந்த குழந்தை இவங்களை விட்டு போயிருச்சு. இதனால பயங்கர சோகத்துல இருக்காங்க. இவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அங்க கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்பாவே இருக்கு. எங்க போனாலும் தன்னோட குழந்தை தன்னோட கணவருமாவே தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல இன்னொருத்தர் அதாவது மாயாவோட கதை இருக்கு இல்லையா, அதையும் நமக்கு காமிக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இவரை கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தாலே கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே இருக்காரு. வாழ்க்கையே நரகமாயி போகுது. அதை அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காமிக்கிறாங்க. தன்னோட கணவரும் பையனும் இல்லாததால ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க இல்லையா ஹீரோயின். அவங்க பாத்தீங்கன்னா கடைசியா அவங்க இறந்து போன இடத்துக்கு போய் பார்க்க முடியுமா அப்படின்னு மாதிரி அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்க அவங்க அந்த இடத்துக்கு கூட்டு போறாங்க. அங்க போய் ஒரு பூக்கொத்த வைக்கிறாங்க. தன்னோட குழந்தையும் கணவரையும் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து மழை வேகமா பெய்யறதால இவங்களோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா வா இங்க இருந்து போகலான்னு கூப்பிடுறாங்க. காருக்குள்ள ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ண கார் ஸ்டார்ட் ஆகல. என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுகிட்டே இருக்கும்போது அந்த வழியா காட்டு ரோசா அப்படின்னு மாதிரி ஒரு லேடி வராங்க. இவங்க இங்க இருக்கிறத பார்த்து பாதுகாப்புக்காக இவங்களோட வீட்டுக்கு கொண்டு போக அங்க ஃபேமிலி மொத்தமும் இருக்காங்க. மழை பயங்கரமா பெய்யற மாதிரி இருக்கு. மெக்கானிக்காரனும் போன் எடுக்க மாட்டாமா. நாளைக்கு அதாவது இன்னைக்கு ஒரு பொழுத தங்கிட்டு நாளைக்கு இங்க இருந்து போய்க்கோங்கமா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்க இவங்க யோசிக்கிறாங்க. சரி இங்கேயே தங்கிட்டு போலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த வயசான முன்ன மாதிரியே நிறைய பேர் தன்னோட ஃபேமிலி மொத்தத்தையும் தொலைச்சிட்டு அந்த இடத்துல அதாவது அந்த ரோட்ல கஷ்டப்பட்டதை என் கண்களால பாத்திருக்கோமா. அது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் இல்ல, அங்க நிறைய ஆக்சிடென்ட்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. கடவுள் தான் காப்பாத்தணும் அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணி பேச இது இவங்களுக்கு ஒரு மாதிரி யோசனையா இருக்கு. கட் பண்ணி எனக்கு தூங்குற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்களோட கனவுல இவங்களோட குழந்தை பாத்தீங்கன்னா அம்மா நீங்க இங்க இருந்து போகாதீங்க, கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்க தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. தூக்கம் வராததால அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா ஒரு நம்பர் பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் பெட்ரோல் போடணும் அப்படின்னு மாதிரி போறாரு. அப்போ அவர்கிட்ட நிறைய பணங்கள் இருக்கு அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த விஷயத்த பெட்ரோல் போடுறாரு இல்லையா அவர் கணிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அது அடிப்பட்ட அதாவது அந்த ஆக்சிடென்டான இடத்துல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரோட்ல வண்டி போய்கிட்டே இருக்கு. அப்போ வேகமா ஒரு ரெட் கலர் கார் போய்கிட்டே இருக்கு. ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டை சந்திக்குது. ஓடி போய் பார்த்தா அந்த மைல்கல் இருக்கும் இல்லையா அதுல மோதி அது உள்ள இருக்க நபர் பாத்தீங்கன்னா பயங்கர காயத்துல இருக்காரு. அவருக்கு உதவி பண்ணியாகணும், ஏதாவது ஹெல்ப் தேடுவோம் அப்படின்னு மாதிரி அங்க சுத்தி இங்க சுத்தி ஏதாவது ஒண்ணு பார்க்கலாம் தேடிக்கிட்டே இருக்க திரும்பி வந்து பார்த்தா ஆக்சிடென்ட் ஆன நபரையும் காணும். அவர் வந்து அந்த ரெட் கலர் காரையும் காணும். ஒண்ணுமே புரியல. அக்கம் பக்கத்துல எல்லாத்தையும் தேடி பார்க்கணும் அப்படின்னு மாதிரி அடர்ந்த காடு மாதிரி இருக்கும். அது உள்ள போய் தேடி பார்த்துக்கிட்டே இருக்க ஒன்னும் கிடைக்கல. அது அப்படியே கட் பண்ணி ஒரு 4-5 பேர் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காரை நிறுத்தி கொலை பண்ற மாதிரி காமிச்சாங்க இல்லையா அதே
கும்பல் தான். ரத்தம் சொட்ட சொட்ட ஆக்சிடென்ட் ஆன நபரை கையில வச்சுக்கிட்டு அந்த லேடி கிட்ட மாட்டிட கூடாது அப்படின்னு மாதிரி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு இந்த சமூகம் எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. அங்க இருக்க நபர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மந்தமா இருக்காரு. இந்த நேரத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்களா என்னம்மா அப்படின்னு மாதிரி கேட்கிற கேள்வியே ஒரு மாதிரி மந்தமா தான் இருக்கு. மேற்கொண்டு இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க. இதை கேட்டதும் என்னம்மா விளையாடுறீங்களா, ஆக்சிடென்ட் ஆச்சு, நீங்க போயிட்டு வந்து பார்த்தா காரையே காணுன்றீங்க, இந்த மாதிரி நாங்க அந்த இடத்துக்கு வரணுமா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க கூட இருக்க காட்ரோசா பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்க நேரம் அங்க வந்து பாக்கலாம்ல சார், நாங்க போய் சொல்லி எதுக்காக இங்க வரணும்னு கேட்க இவர் பயங்கரமா திட்டாரு. அமைதியா கடைன்னு சொல்ல பக்கத்துல இருக்க ஹீரோனோட ஃப்ரெண்டு நாங்க டிஎஸ்பி கிட்ட பேசுகிறோம்னு கிளம்ப இவர் இப்ப ஆக்சிடென்ட் எடுத்தாகணும் அப்படின்னு கட்டாங்க. இதனால ஒரு கான்ஸ்டபிள கூப்பிட்டாரு. அந்த இடத்துக்கு போய் என்ன எதுன்னு பாத்துட்டு வந்துடலாம் வாயான்னு சொல்ல கட் பண்ணி அந்த இடத்துல காமிக்கிறாங்க. ஒண்ணுமே இல்ல, இங்கதான் ஆக்சிடென்ட் ஆச்சா, நேத்து செம்ம மழை பெஞ்சது, கார் போன டயர் ஆச்சுல இங்க பதிஞ்சிருக்கணும்ல, எங்க காமி அது இந்த மைல் கல் அடிச்சுதான் ஆக்சிடென்ட் ஆச்சு, என்ன இங்கேயும் ஒண்ணுமே இல்ல, நேரத்தை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கால் வருது. உடனே அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. அவர் கூட இருக்க கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா நீங்க சொல்றத நான் நம்புறேன், அதை வண்டி நம்பரை நோட் பண்ணிக்கலாமான்னு கேட்கிறாரு. இல்லன்ற பதில். சரி அந்த கார் எந்த கலர்னு தெரியுமான்னு கேட்க நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பட்டுன்னு ஒரு ரெட் கலரான்னு கேட்க ஷாக் ஆகுது. இவர் அந்த மைல் கல்லை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல சாயம் பட்டிருக்கும். சோ இது உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதை அப்படியே கட் பண்ணி இதுல சம்பந்தப்பட்ட அந்த லேடியோட கேங் இருக்கு இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. காட்டுக்குள்ள வசிக்கிறவங்க தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து எங்களை மாட்டி விடுவாடா பார்த்து அப்படின்ற மாதிரி பெட்ரோல் போடுற நபர் இருக்காரு, அவரை பிடிச்சி அவர் அந்த இடத்துல கொடூரமா அடிச்சு சாகடிக்கிறாங்க. முகம் எல்லாம் ரத்தம். ஆனா அது கூடவே அந்த ரெட் கலர் கார் இருக்கு இல்லையா, கிடைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி எரிச்சிடுறாங்க. அதே சமயத்துல இந்த சைட் கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. இந்த மதுரை ஹைவேல ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு, அந்த மர்மத்தை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு மாதிரி கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணி மாயாவோட கதை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. அவர் ஒரு மாதிரி ஒடுங்கி போய் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இவரோட நண்பர் மூலமா ஒரு ஆஃபர் வருது. ஒரு பெரிய மினிஸ்டர் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ், அதாவது மதுரையில இருக்க கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரு வேக்கன்ட் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா வேலை வாங்கி தர அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இதனால மாயாவோட ஃப்ரெண்டு மாயாவை கொண்டு போய் நிறுத்த ஒரு 6 இருந்து 7 லட்சம் கேட்கறாங்க. இவர் பணத்தை கொடுத்துதான் வேலை வாங்கணும் எனக்கு அவசியம் இல்லடான்னு சொல்ல மாயாவோட ஃப்ரெண்டும் இப்போ எல்லாருமே பணத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நேர் வழியில கிடைக்கணும், எல்லாமே நேர்மையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ எந்த நிலைமைக்கு வந்து நிக்கிற பாத்தியா, அந்த பணத்தை கொடுத்து அந்த வேலையை வாங்கிக்கூடா, அதுக்கப்புறம் ஊர்ல இருக்க எல்லா கடனையும் அடைச்சிட்டும் அப்பாவை நீ பாத்துக்கலான்னு சொல்ல இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தன்னோட அப்பா கிட்ட போக அவர் ஏற்கனவே நிறைய கடன் வாங்கியிருக்காரு. இதனால மேற்கொண்டு வீட்டு மேல இன்னும் கொஞ்சம் கடனை வாங்கலான்னு போக மொத்த கடன்காரங்களும் ஒண்ணு சூழ்ந்துடுறாங்க. ஏற்கனவே கொடுத்த கடனை நீ திருப்பி கொடுக்கல, மறுபடியும் இந்த வீட்டை அடமானம் வைக்க போறேன்னா என்ன அர்த்தம், எங்களோட பணத்துக்கு என்னையா பதில் அப்படின்ற மாதிரி காதுல கேட்க முடியாத வார்த்தைகளா சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கு. அது கூடவே இந்த மாயாவோட அண்ணன்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. மொத்த சொத்தும் போச்சு, இப்போ இதுவும் அவனுக்கேவா, நல்ல கதையா இருக்க, எங்களுக்கு பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாங்க. இதை பார்த்த மாயாவோட அப்பா அங்க இருக்க எல்லாரும் கை எடுத்து கும்பிட்டு இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் இந்த கடனை கொடுங்க, என் பையன் இது மூலமா கரை சேர்ந்துருவான் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை எனக்கு இருக்கு, உங்க எல்லாரும் பணத்தையும் நான் இந்த வீட்டை வித்தாச்சு கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. பணத்தை கொடுக்குறாங்க. இவரும் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் மினிஸ்டர் கிட்ட கொடுக்க வேலை உறுதியா கிடைச்சிரும், நீங்க ஃபார்மாலிட்டிஸ்க்கு மட்டும் அந்த எக்ஸாம் எழுதிட்டு வாங்க தம்பின்னு அனுப்பிவிட இவர் வேலை கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து இவர் பணம் கொடுத்துட்டு வந்தார் இல்லையா, அந்த மினிஸ்டர் ஒரு விபத்துல இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல் வருது. பயங்கர சோகம். இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அவரோட பிஏ கிட்ட போய் கேட்கறாங்க. அவரு புது மினிஸ்டர் வந்திருக்காரு, உங்க பிரச்சனையை பேசி சீக்கிரமா அதை ஷார்ட் அவுட் பண்ணி தரேன்னு அனுப்பிவிட நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஆனா அது கூடவே இவரோட அப்பாவை பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த மிரட்டுறாங்க, கடனை கூட எப்பயா கொடுக்க போற அப்படின்ற மாதிரி கேவலப்படுத்துறாங்க. இவரும் அந்த வேலை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் மாறிடும் அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே இருக்கும்போது அந்த மினிஸ்டர் கிட்ட போய் மறுபடியும் பேசுறாங்க. அவர் பாத்தீங்கன்னா போன மினிஸ்டரோட அந்த பணம் போயிடுச்சு, இப்ப இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்தாதான் அந்த வேலையை கொடுக்க முடியும் அப்படின்னுறாங்க. மொத்த கடுப்பையும் வெளியே கொண்டு வந்துட்டார். பணம் எதுக்காக அழிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சாட்டையை பிடிக்க இதுக்கப்புறம் அந்த வேலை உனக்கு எப்படி தரேன்னு பாத்துறான்னு இவரை அடிச்சு அங்க இருந்து அனுப்பிடுறாங்க. இவரும் ஸ்ட்ரைட்டா போய் தன்னோட அப்பா கிட்ட சொல்லி பயங்கரமா அழுகுறாரு. நான் ஏமாந்துட்டேன்பா, எனக்கு என்ன பண்றதுனே புரியல அப்படின்னு மாதிரி. அவரோட அப்பாவும் இவ்வளவு நாள் வரையும் கடன் பிரச்சனையில இருந்தேன், எல்லாமே சரியாயிடும் நினைச்சா அது மேலும் மேலும் கஷ்டத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி. ஊருக்கு வெளியில ஒரு பெரிய மரம் இருக்கும், அதுல தூக்கு போட்டு இறந்து போகுது. இவரோட அண்ணன் தம்பி எல்லாமே பாத்தீங்கன்னா இவரை வீட்டை விட்டு வெளியே தோத்திட்டாங்க. என் அப்பாவே கொண்டுட்டாடா, உனக்கு இடம் இல்ல அப்படின்னு மாதிரி. இவர் வாழ வரி தெரியாம நின்றுகிட்டே இருக்கும்போது இவரோட நண்பர் பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு நபரோட வீட்டுல போய் தங்க வைக்கிறாரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா இவருக்கு நிம்மதியான உறக்கம் வரல. கண்ண மூணாலே அந்த சம்பவங்கள் எல்லாமே ஞாபகத்தை வர ஆரம்பிக்குது. நான் இங்க எந்த தப்புமே பண்ணல, எதுக்காக எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு மாதிரி டிப்ரெஷன்ல தள்ளப்பட்டாரு. இதுக்கு மேல உயிரோடு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தமே இல்ல அப்படின்னு மாதிரி சைக்கிள்ல ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது
லாரி ஒண்ணு வேகமா போய்கிட்டே இருக்கும். அந்த லாரி முன்னாடி நின்று சாகணும் அப்படின்ற மாதிரி கண்ணு முடிக்கிறாரு. பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் பக்கம் போயிட்டாங்க. பர்டிகுலர் ஹைவேல இத்தனை ஆக்சிடென்ட்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதோட மர்மத்தை விளக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்புனாங்க இல்லையா. இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது எல்லாருமே பாத்தீங்கன்னா அவர் தங்கமான ஆளு. அவர் டிரைவிங் பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட் கூட ஏற்படுது இல்ல. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஒரு குடும்பமே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நிகழ்வுகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சேகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. பலது பாத்தீங்கன்னா முரண்பாடா இருக்கும். ரோட்டை தாண்டி 100 மீட்டர் 200 மீட்டர் தாண்டில ஆக்சிடென்ட் வந்திருக்கும். இது எல்லாமே ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லா ரெக்கார்ட்ஸும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சமயம்னு பார்த்துதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவங்க கூப்பிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட கணவர் குழந்தை இறந்து போனாங்க இல்லையா. எதிரில் ஒரு தொழிலதிபர் வந்திருப்பாரு. அவரோட கார்ல இடிச்சுதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த தொழிலதிபரோட பையன் பாத்தீங்கன்னா இந்த கேஸை காசு கொடுத்து சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்காக கூட்டிருப்பாரு. என்னோட சைட்ல இருந்து அழைப்பு, உங்களோட சைட்ல இருந்து அழைப்பு. நம்ம 2 பேர் குடும்பத்திலேயோ கோர்ட்டு கேஸ் நடந்தா நமக்கு தான் சிக்கல், இங்க ஒத்து போறதா நமக்கு நல்லது அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல இவங்க காசு பணம்லாம் வேணாம், உங்க அப்பா மாதிரி நீங்களும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போக இவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல வெளியே வரும்போது ஒரு விஷயத்தை இவங்க கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னு, அன்னைக்கு என்னோட அம்மாவோட ஆனிவர்சரி, என் அப்பா நல்லவரா கெட்டவரா அப்படின்றத நான் இங்க டிபேட் பண்ணலாம் வரல. ஆனா எனக்கு கண்டிப்பா தெரியும் அன்னைக்கு என்னோட அப்பா குடிக்கல. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவர் குடிச்சிருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒருவேளை ஹியூமன் எரரா கூட இருக்கலாம், இல்ல யாராவது தெரிஞ்சு கூட பண்ணிருக்கலாம். எனக்கு குழந்தை குட்டிகள் இருக்கிறதால இதனால ஃபர்தரா கொண்டு போக முடியல, ஆனா இது உங்களுக்கு உதவும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போக இவங்களுக்குள்ள 1000 எண்ணங்கள். ரிப்போர்ட் எடுத்து பாக்குறாங்க. அவர் குடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தெளிவா இருக்கு. இதுல யார் போய் சொல்றா? ஒருவேளை அந்த ரிப்போர்ட் எடுத்தவரை போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி அவரோட ஹிஸ்டரி அந்த கான்ஸ்டபிள் ஒருத்தர் உதவுறாரு இல்லையா, அவர் மூலமா செக் பண்ணி பாக்குறாங்க. கிளீனா இருக்கும். அவர் பண்ணது எல்லாமே 100% கரெக்ட் அப்படின்னு மாதிரி தான் இருக்கும். இதனால அவரை பிடிச்சி அவரை விசாரிக்கும் போது நான் இது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணதில்லை, அன்னைக்கு அவரோட உடம்புல ஆல்கஹால் இருந்தது, அதுதான் உண்மை. ஆனா அது பாத்தீங்கன்னா உடம்போட எல்லா பக்கத்துக்கும் பரவல, மேபி அவர் டிரைவிங்ல வரும்போது குடிச்சிருந்திருக்கலாம்னு சொல்ல இவங்க மறுக்கிறாங்க. அப்படி உங்களுக்கு இதுக்கு மேல சந்தேகம் இருந்தது அப்படின்னா ஒரு ஃபாரன்சிக் ஆளை வச்சு செக் பண்ணி பாருங்க, அந்த வண்டியில எங்கேயாவது ஆல்கஹால் கண்டென்ட் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்ல அடுத்த நாள் இவங்க எல்லாரையும் அவரை வச்சு ஃபுல்லா செக் பண்றாங்க. ஆனா அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு டிராப் கூட அங்க கிடைக்கல அப்படின்னு மாதிரி இருக்கு. ஆனா அப்பதான் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்த டாக்டர் பாத்தீங்கன்னா அப்படி அந்த கார்ல ஒரு டிராப்பும் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட வேலைதான், அவரோட உடம்புக்குள்ள ஆல்கஹாலை யாரும் செலுத்தி இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. கட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துல காமிக்கிறாங்க. ஒரு நபர் பாத்தீங்கன்னா பாட்டிலும் கையுமா இறந்து போன அந்த நபரோட உடம்புல ஆல்கஹாலை ஊத்தணும் அப்படின்னு மாதிரி போறாரு. இந்த சீன் இதோட கட்ட ஹீரோயின் கிட்டே போகுது. அவங்க இது எல்லாத்தையும் நினைச்சு பயங்கர ஷாக். ஆனா அது கூட அந்த கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா, அதுக்கான எவிடன்ஸும் அவருக்கு கிடைக்குது. அது என்ன அப்படின்னா ஒரு நபர் காணாம போயிருக்காரு, ரெட் கலர் காரும் காணாம போயிருக்கு அப்படின்னு மாதிரி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். ஆனா அந்த கம்ப்ளைண்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அன்னைக்கு பார்த்த நபர் இவர் தான் அப்படின்னு மாதிரி ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. முதல் நாள் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணார் இல்லையா, அவரை பிடிக்கலாம் ட்ரை பண்றாங்க. அவர் இவங்களை பார்த்ததும் ஒரு மாதிரி தப்பிச்சு போகணும், இவங்களை அடிச்சு போடணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாரு. கடைசியில ஒன்றும் முடியல. நம்ம ஹீரோயின் கிட்ட மாட்டிக்கிட்டு பயங்கரமான சித்திரவதை எல்லாத்தையும் அனுபவிக்கிறாரு. இதுக்கு மேல பொறுக்க முடியாது, நான் உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறார். இவரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி. இந்த மாதிரி ஒரு சம்பளத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ரன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் இவருக்கு சம்பளம். இதனால இவருக்கு சுத்தமா வீட்டில் மரியாதை இல்லை, பணத்தை எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை மட்டும் இவருக்குள்ள இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து தான் இவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு யாரோ 1 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இவர் யாரு என்ன அப்படின்றதுலாம் விசாரிக்கல, பணத்தை எடுத்து ஜம்முன்னு வாழ ஆரம்பிக்கிறார். ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு 1 லட்சம், அது இன்னொரு மாசம் கழிச்சு மறுபடியும் 1 லட்சம் அப்படின்னு மாதிரி தொடர்ந்து 3 மாசம் ஒரு லட்சமா போட்டு இவரோட வாழ்க்கையோ கொஞ்சம் ஸ்டேபிள் நிலைமைக்கு போயிடுது. ஆனா அந்த நேரத்துல தான் ஒரு முகம் தெரியாத நபர் போன் பண்ணி நாங்க கொடுத்த பணம் எல்லாமே நீ எனக்கு ஒரு வேலை செஞ்சாகணும் அப்படின்னு பார்த்தா அந்த வேலையை செய்ய முடியல அப்படின்னா பணத்தை கொடு, இது ரெண்டும் முடியலன்னா உன் உயிரை விடுற தவிர ஒரு வழியில பரவாயில்லன்னு மிரட்டிருப்பாங்க. இவரு என்ன பண்ணுதுன்னு தெரியாம அந்த வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்திருப்பாரு. இது மட்டும்தான் எனக்கு தெரியும்னு சொல்ல இவங்க இது எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. பணம் டிரான்ஸ்பர் ஆயிருக்கும் இல்லையா, அந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஆடு மேய்க்கிறவரா இருப்பாரு. அவருக்கு எந்த விதமான ஜெனரல் நாலேஜுமே இருக்காது. அக்கௌண்ட் பேங்க் அப்படின்ற எதுவுமே சரியா தெரியாது. ஆனா அவரோட அக்கௌண்ட்ல இருந்து 1 லட்சம் அவருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படின்றது இவங்களால சுத்தமா நம்ப முடியல. அது மேற்கொண்டு அந்த வயசான நபர் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு அக்கௌண்ட் யார் ஓபன் பண்ணி கொடுத்தா அப்படின்னு மாதிரி கேட்க ஊருக்குள்ள சோசியல் சர்வீஸ் பண்ற அப்படின்னு ஒரு நபர் சுத்திக்கிட்டு இருப்பாரு. யாருக்கு என்ன உதவி வேணும்னாலும் அவர் வந்துதான் பண்ணுவாரு. ரேஷன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு மாதிரி எல்லாமே அவருதான் எங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு மாதிரி சொல்ல அந்த உத்தமனை நான் இப்ப பாக்கணுமே, அவர் இப்ப எங்க இருப்பாருன்னு சொல்லி கட் பண்ணி இவரை காமிக்கிறாங்க. எல்லா மக்களையும் கூட்டி வச்சுக்கிட்டு உங்களுக்கு பேங்க்
பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி காப்பீட்டு திட்டத்தை வாங்கி தரப்போற அப்படின்னு மாதிரி எல்லா மக்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து கான்ஸ்டபிள் உட்கார்றாரு. பரவாயில்லையாப்பா, இவளோட அறியாமையை பயன்படுத்தி இப்படி ஏமாத்துறேன்னு சொல்ல அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. துரத்தி பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவரை விசாரிக்கும் போது அவர் மூலமா சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. இவரும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க மனுஷன், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத நிலைமையில தான் இவருக்கு அதே மாதிரி பணத்தை போட்டு இவரை பிடிச்சிருப்பாங்க. நான் சொல்ற வேலையை செய்யல அப்படின்னா அவரை கொன்றுவேன் அப்படின்னு மாதிரி மிரட்டி இருப்பாங்க. வேலைகள் எல்லாத்தையும் வாங்கியிருப்பாங்க. இவரோட வேலை என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா இவரோட கைகளுக்கு வரும். அந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன ஏது அப்படின்னு மாதிரி எந்த கேள்வி கேட்காம பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணி விடணும். இதுக்கு இவருக்கு பேங்க் அக்கௌண்ட் தேவை இல்லையா, அதனாலதான் சோசியல் சர்வீஸ் பண்றேன் அப்படின்னு மாதிரி வயசானவங்களோட எல்லா ஐடென்டிட்டியும் எடுத்து அது மூலமா பேங்க் அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அண்ட் இவருக்கு பணம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மேப்ல லொகேஷன் மூலமா வரும். அந்த லொகேஷன்ல போய் பார்த்தா பணம் இருக்கும், எடுத்துட்டு வந்துருவாரு. இது மட்டும்தான் இவரோட வேலை. மத்தபடி இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இதனால இவரோட போனை பாத்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கிறாங்க. அது கூடவே இவங்களோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா பேங்க்ல வேலை செய்யறவங்க அவங்க கிட்ட இதை பத்தி எல்லாம் கேட்க, இதை பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல மணி லாண்டரி பண்றதுக்காக யூஸ் பண்ற மெத்தடு இங்க மதுரையில இது நடைமுறையில இருக்கிறது ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஒரே ஒரு நபர் 300-400 அக்கௌண்ட் வச்சிருப்பாரு. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா இவங்க யாருக்குமே தெரியாத ஒரு பெரிய ஆள் இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு போர்ட்ல வரைய ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோ மாஸ்டர் மைண்டோ இருக்கணும்னு சொல்ல அப்போ இவங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி பாத்தீங்கன்னா வருது. அது என்ன அப்படின்னா இறந்து போன இவங்களோட கணவரையும் குழந்தையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது யாரு அப்படின்றது. அப்பதான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. உடனடியா அந்த காட்டு ரோஜா இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் பாக்குறாங்க. என்கிட்ட இருந்து எதுக்காக உண்மையை மறைச்சுன்னு கேட்க இவங்க வாயை திறக்கிறாங்க. இந்த சீன் இதோட கட் ஆகுது. கோவமா கார்ல போய்கிட்டே இருக்காங்க. என்கிட்ட இவ்வளவு பெரிய வேலையை பாத்துறியாடா அப்படின்னு மாதிரி திட்டிக்கிட்டும் வண்டியில போய்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கான்ஸ்டபிள் போன் பண்றாரு. அந்த சோசியல் சர்வீஸ் பண்ற ஆளு பணத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு லொகேஷன் அனுப்புவாங்க, நான் போய் எடுத்துக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா, அவரோட போனுக்கு லொகேஷன் வந்திருக்கும். இதனால அந்த இடத்துக்கு வர முடியுமா அப்படின்னு ஹீரோயின் கூப்பிட்டு அவங்க போறாங்க. சுத்தி முத்தி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பை மாதிரி இருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயினோட பையன் இருக்கா இல்லையா, அவனோட டேப் தான். அதை எடுத்து பார்க்க இவங்க கண் கலங்கி போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அதாவது இவங்களுக்கு பின்னாடி ஒரு கும்பல் வந்து இவங்களை தலையிலேயே அடிச்சு பிடிக்கிறாங்க. கட் பண்ணி அந்த கும்பல் மொத்தமா இவங்களை கட்டி போட்டு வச்சிருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடியோட கும்பல் காமிச்சாங்க இல்லையா, அதே கும்பல் தான் இவங்க. நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க கூடாது, இப்ப நீங்க 2 பேருமே சாக போறீங்கன்னு மிரட்ட ஹீரோயின் சிரிக்கிறாங்க. நீங்க பேசுறதெல்லாம் இருக்கட்டும், உங்க பின்னாடி ஒருத்த ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவன் முன்னாடி வர முடியுமான்னு கேட்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கணவர் தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கும். அவர் பரவாயில்லையே உன்னை ஈஸியா விட்டுடலாம் அப்படின்னு மாதிரி நினைச்சேன், நீ தோண்டி தோண்டி இது வரைக்கும் ஒருவன் நான் எதிர்பார்க்கல, இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ உனக்கு கொண்டுட்டா எல்லாமே மறைஞ்சு போகுதுன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இவர் தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றத காமிக்கிறாங்க. அந்த காட்டு ரோசாவை இவங்க சந்திச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா அப்போ ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறப்ப இவங்க ரோட்ல தான் இருப்பாங்க. வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற தாட்ல ஆக்சிடென்ட் ஆனதை பார்த்ததும் இவங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இதனால அங்க இருக்க எல்லாரையும் கொண்டுட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துல தான் இந்த ஆக்சிடென்ட்ல இன்வால்வ் ஆன நபரை பாத்தீங்கன்னா பாக்குறாங்க. பயந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே அங்க வந்திருப்பாங்க இல்லையா, அப்ப அவங்களோட பக்கத்துல அதே நபர் இருக்கிறத பாத்திருப்பாங்க. சோ இப்போ உண்மையை சொன்னோம் அப்படின்னா அவங்களோட உயிருக்கு ஆபத்து, அதனால இந்த உண்மையை மறைக்கிறது தான் நல்லது அப்படின்னு மாதிரி மறைச்சு நம்ம ஹீரோயின் கூட உதவணும் அப்படின்னு மாதிரி சுத்தி இருப்பாங்க. சோ இதை இவங்க சொன்ன உடனே கோவமா கார்ல கிளம்பி வந்திருப்பாங்க. அப்பதான் அந்த ஸ்பாட்டுக்கு போற மாதிரி இருந்திருக்கும். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. எனக்கு இருந்த கடன் பிரச்சனை இல்ல, நான் ஒரு கடை தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு நாளைக்கு தள்ளப்பட்டுட்டேன். அப்போ எனக்கு கை கொடுத்து உதவுனது ஒரு நபர். உதவி பண்ண கைகளை மறக்க கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனாலதான் இந்த வேலைகளை எல்லாத்தையும் பண்ணிருக்கேன். நீ இப்ப செத்து போமான்னு சொல்லி அங்க இருக்க ஆளுங்க எல்லாத்தையும் அடிக்கணும்னு அனுப்பி விட அந்த சமயம் பார்த்து இவரோட மனைவி அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா கண்ணோட வந்துடுறாங்க. அங்க இருக்க எல்லாரையும் கண்ணை காட்டி மிரட்டுறாங்க. இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. கட் பண்ணி இது எல்லாத்துக்கும் பின்னாடி மாஸ்டர் மைண்டடா இருக்கிறவர் ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாயா இருக்கா இல்லையா, அவர் தான். தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு போய் நிற்கும் போது லாரி ஒண்ணு வேகமா வந்திருக்கும். ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இவர் பாத்தீங்கன்னா தப்பிச்சிட்டு இருப்பாரு. அங்க இருக்கிற ஒரு கார்ல பாத்தீங்கன்னா லாரி முட்டிட்டு இருக்கும். இவர் ஓடி போய் பார்க்க அங்க யாருமே இல்ல. சுத்தி முத்தி பாக்குறாரு. உதவி கேட்க ட்ரை பண்ண எதுவுமே கை கொடுக்க முடியாம போயிடுது. அந்த இடத்துல உள்ள இருக்க எல்லாருமே துடிக்க துடிக்க இறந்து போறாங்க. அப்போ அவங்களோட கைகள்ல நிறைய பணமும் நகையும் இருக்கும். அது மேல வந்து ஆசையால அதை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போயிட்டாரு. சம்பவங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கும்போது இவரோட நண்பர் வராரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல இவரோட நண்பர் பயங்கரமா சிரிக்கிறாரு. இது நாள் வரலையோ பணம் வேணாம், எல்லாமே நேர்மையா இருக்கோ அப்படின்ற மாதிரி கண்டு நீ எங்க வந்து நிக்கிற பாத்தியா, இனிமேல் பணம் தாண்டா இந்த உலகம், பணத்தாலதான் இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் நம்ம அடைய முடியும், இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த கடைசி சான்ஸா எடுத்துக்கிட்டு இதுல இருந்து நம்ம பெரிய லைக் காட்டணும்னு சொல்ல இவரோட மனசுக்குள்ள பணத்தோட ஆசை இன்னும் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. அண்ட் இதனால இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பைபாஸ்ல ஆக்சிடென்ட் ஆகி ஊந்து கிடக்கும் இல்லையா, அந்த காருக்கு போவாங்க. அங்க இருக்கிற பணம் நகை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும்
தூக்கிட்டு வந்துருவாங்க. இதனால இவங்க கிட்ட பணம் சேர ஆரம்பிக்குது. முதல் வேலையா கடன் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க. என்னோட அப்பா கடனை திருப்பி தரேன் அப்புறமா தரேன் அப்படின்ற மாதிரி எல்லாரோட காலில் விழுந்தார் இல்லையா, உங்களோட கடன் அதாவது டபுள் மடங்கா திருப்பி தரேன், அதுக்கு நீங்க எல்லாருமே என்னோட காலில் விழணும்னு சொல்ல யோசிக்கிறாங்க. பணம் தானே விழாம இருப்பாங்களா, எல்லாரும் விழுந்து பணத்தை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. பணத்தால எல்லாமே நடக்குது அப்படின்ற போது இவரோட மனசுக்குள்ள கம்ப்ளீட்டா பதிஞ்சிருச்சு. இதனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல நம்ம ஏரியால ஆக்சிடென்ட்டே ஆகலைன்னா நம்ம என்ன பண்றது, இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே அப்படின்ற மாதிரி இவங்களே ஆக்சிடென்ட்டை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை மேலும் மேலும் கொண்டு போகணும், பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க்கை உருவாக்கி இருப்பாங்க. ஆனா அந்த நெட்வொர்க்ல இருக்க யாருக்குமே இவங்க தான் இதை பண்றாங்க, இதுக்காக தான் பண்றாங்க அப்படின்ற எதுவுமே தெரியாது. சொன்ன வேலையை செய்யணும் அவ்வளவுதான். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் இன்வால்வ் ஆயிருப்பார்ல, அதை காமிக்கிறாங்க. அந்த மாயாவோட காலேஜ் ஃப்ரெண்டா தான் பாத்தீங்கன்னா இவர் இருந்திருப்பார். பணத்தால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு இவரை இதுல ஜாயின் பண்ணி விட்டுருப்பாரு. அண்ட் இவங்க கிட்ட பொறுப்பு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு கொஞ்ச நாள் நீங்க பாத்துக்கோடான்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா தன்னோட கணவர் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு முன்னாடி அஃபேர் இருக்கோ அப்படின்ற மாதிரி செக் பண்ணிருப்பாங்களே, ஒரு இடத்துக்கு ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. ஒரு பெரிய பில்டிங் இருந்திருக்கும். அந்த பில்டிங்ல ஏதாவது இருக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கூட்டு போக உள்ள பயங்கரமான லாக் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் அன்லாக் பண்ணி உள்ள போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பாக்குறாங்க. சோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கு. அண்ட் இதுல மெயின் ஆளா இருக்கிறது யாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த கான்ஸ்டபிள் மூலமா மாயா அப்படின்றவர் பத்தியும் அவர் என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்ற விஷயங்களை கலெக்ட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி மாயாவை காமிக்கிறாங்க. ஊர்ல இருந்து வந்ததும் இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல அவ கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம அவளை பொறுமையா பாத்துக்கலாம், இப்போ நம்ம டீல் முடிவிட்டோம்டா அப்படின்னு ஒரு பெரிய டீல் வச்சிருப்பாங்க. அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த தொழிலதிபரை கொலை பண்ணதா ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்க. இதுல இவங்களோட ஃபேமிலி மாட்டிட்டு இருக்கும் இல்லையா, அந்த தொழிலதிபர் ஒரு இல்லீகலான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் பாத்தீங்கன்னா ஸ்மக்லிங் எல்லாம் கன்சல்டன்டா இருப்பாரு. ஒரு பிளானை போட்டு கொடுத்திருப்பாரு. கேரளாக்கு ஒரு 500 கிலோ தங்கத்தை இந்த ஹைவே மூலமா டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்றது இதோட பிளான் தான். பாத்தீங்கன்னா அவரோட வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணி அதுக்குள்ள இருந்து மாயாவோட கேங் எடுத்திருக்கும். இதுல நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி எப்படியோ இன்வால்வ் ஆகி போச்சு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதும் ஹீரோயின் பாத்தீங்கன்னா இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய பிளான் போடுறாங்க. கேரளால இருக்கு அந்த ஸ்மக்லர் இருக்கா இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. அவரோட கார் ரெண்டு சைடும் போட்டுட்டே இருக்கும். நடுவுல தான் அந்த நகைகள் எல்லாமே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா மொத்தமும் ஸ்டாப் ஆயிடும். இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இந்த மாயாவை அவரோட கேங்க ஒரு பக்காவான பிளானை போட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அனுப்புறாரு. அது மூலமா அவங்க கரெக்டா பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எரர். இவங்க அந்த ஸ்மக்லர் கீழே இறக்கி விட்டுட்டு கார்ல போய்கிட்டே இருக்கும்போது மாயா போன் பண்றாரு. அந்த ஸ்மக்லர் எங்கடான்னு கேட்க இறக்கி விட்டோன்றாங்க. உடனே ஒரு ஜர்க்கு இந்த பிளானை உடனடியா கேன்சல் பண்ணிட்டு வாங்க, அந்த காருக்குள்ள அந்த தங்க நகைகள்லாம் இல்லைன்னு சொல்ல இவங்க என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கார் வெடிக்குது. ஸோ அந்த ஸ்மக்லர் பார்த்தீங்கன்னா பிளான் பியை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாரு. இந்த ஸ்மக்லரோட ரெண்டாவது மனைவி இருப்பாங்க. அவங்க மூலமா நகைகள் எல்லாத்தையும் கொண்டு போகணும் அப்படின்றது தான் பிளான். பிளான் பியை எக்ஸிக்யூட் பண்ணதான் இவங்க ஆயுத்தம் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட போகுது. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பிளான் பியை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. இதனால இவங்க போய் அந்த லேடியை கடத்திட்டு அந்த தங்கத்தை எல்லாத்தையும் இவங்க எடுத்துட்டு போறாங்க. உடனே மாயாக்கு ஃபோன் பண்ணி உன்னோட பிளான் சொதப்பிச்சு தானே, உனக்கு தங்கம் எல்லாமே வேணும் அப்படின்னா நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும்னு சொல்ல அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா மாயா நான் இதுல தோல்த்துட்டேன், இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட பேசி எப்படியாவது இவங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த கோல்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போகலான்னு ட்ரை பண்ண இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பயங்கரமான சண்டை. அதுல ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு அந்த கோல்டு எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. அப்போ ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். அந்த ஸ்மக்லருக்கு ரெண்டாவது மனைவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்க அங்கதான் இருப்பாங்க கட்டப்பட்ட நிலையில. அவங்க வேற யாரும் கிடையாது, இவரோட வாழ்க்கையை திருப்பி போட்டு அந்த காலேஜ் லவ் இருக்கு இல்லையா, அந்த லேடி தான். இவங்களை பார்த்த உடனே இவரோட உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது. அவங்கள கொல்லணும் அப்படின்ற மாதிரி வேகமா போக்கிட்டே இருக்காரு. குறுக்குல ஹீரோயின் பூந்து அந்த இடத்துல அந்த கோல்டை வச்சு கொடூரமா அடிச்சு சாகடிச்சிட்டாங்க. இதே மாதிரி நிறைய இடத்துல கொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அது ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணப்படுது. அது எல்லாத்தையும் தடுக்க யார் வரப்போறா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் வருது. அதை அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை இதோட முடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த படத்துல எனக்கு ஒரு மைனஸா பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, மாயா இந்த மாதிரி ஆனதுக்கு மெயின் காரணமா இருக்கிற காலேஜ்ல லவ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி கேஸ் கொடுத்து இவரை எல்லாத்தையும் பண்ணி விட்டுச்சு இல்லையா, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு மட்டும் சாகுற மாதிரி வச்சிருந்தாங்க அப்படின்னா மாயாக்கும் ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கும், நம்ம ஹீரோயினும் மாயாவை கொள்றது மூலமா அவங்களுக்கும் ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்கலாம். ஆனா இங்க மாயாவோட நிலைமைக்கு என்ன காரணம், எதனால இப்படி ஆனாரு அப்படின்றத டீடைல்டா காமிச்சிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லாம இவர் கெட்டவனா மாறிட்டாரு அதனால கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. சோ உங்களுக்கு இது கரெக்டா பட்டுதா இல்லையா, அப்படி இல்ல அப்படின்னா எந்த மாதிரி முடிவுகள் இது இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி மறந்துடாம கமெண்ட்ல சொல்லுங்க. அது இது போல நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.